மாண்பு உறுப்பினர் எஸ்பி வேலுமணி அவர்கள். இனியே பேசலாமா? ஏன்னா கடந்த திமுக ஆட்சியில் இவ்வளவு பெருந்தன்மையா ஸ்பீக்கர் இருந்ததே இல்லை. நாங்க எதிர்கட்சியில் கேட்கும் போதெல்லாம் ரொம்ப பெருந்தன்மையா இருக்கிறீங்க, திரும்பவே மாட்டாங்க எங்க பக்கம். மாண்பு உறுப்பினர் எஸ்பி வேலுமணி அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற பேரறிஞர் அண்ணாவின் பொன்மொழியை நினைவில் வைத்து, ஏழையின் சிரிப்பில் இறைவன் இருப்பதை சொன்னான் தலைவன், அண்ணன் அவன் சொல்லிய சொல்லை நான் என்னாலும் மறந்ததில்லை என்ற வரிகள் கேட்ப மறையும் வரை வாழ்ந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தனது ஆட்சியில் ஏழை எளிய சாமானிய மக்கள் உயர்வரும் திட்டங்கள் தந்த பொன்மனச்செம்மல் சத்துணவு தந்து பல்வி கல்வித்துறையில் மறுமலர்ச்சியும் பல்கலைக்கழகங்கள் பல கண்டு உயர்கல்வித்துறையில் உச்சம் தொட்டு வரலாற்று சாதனை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும். ஒரு நிமிஷம் மாண்பு உறுப்பினர், உங்களுக்கு பேரவைத் தலைவர் சொல்றாரு அவரு. மாண்புமிகு எனக்கு முன்னால் இந்த துறையை பார்த்தவர், அவர் துணை கொறடாவாக இருந்தவர். அவர் மட்டும் பேசுறது மட்டும் இல்ல, அவர் சொல்லி 100 பேரும் பேச வைக்கிறவர். அவரு சொல்றாரு திமுக ஆட்சியில் பேச விடல அப்படின்னா அது என்ன நியாயம்? அது என்ன உண்மை? நீங்க எவ்வளவு தடவை எந்திரிச்சு பேசுறீங்க? யார் பேருக்கு எவ்வளவு பேருக்கு வாங்கினீங்க? இப்ப சொல்றாருல, யாராவது எந்திரிச்சு உறுப்பினர் கொஞ்சம் விடுங்க கொஞ்சம் விடுங்கன்னு சொல்றீங்க, கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, இப்ப நீங்க சொன்னீங்க. அவர் ஒரு நாள் சொல்லாம இருந்ததே இல்லை. கொஞ்சம் விடுங்க கொஞ்சம் விடுங்கன்னு சொல்லிட்டே தான் இருப்பார். அவர் சொல்ற அவ்வளவு எங்களை சொல்லக்கூடாது இல்ல. மாண்பு உறுப்பினர் எஸ்பி வேலுமணி அவர்கள். உட்காருங்க. அவை முன்னவர் உட்காருங்க உட்காருங்க. அவை முன்னவர் பேசும்போது உட்காருங்க. பேரவைத் தலைவர் அவர்களை முன்னாள் அமைச்சர் அவர்கள் சொல்லுகிற போது சொன்னார்கள், நாங்கள் எதிர்க்கட்சியில் அமர்ந்து கொண்டிருக்கிற போது நீங்கள் எப்படி நடத்தினீர் என்பது நாடே அறியும். பேரவைத் தலைவர் அவர்கள் எப்படி கட்டளையிடுவார், பேரவைத் தலைவர் உட்கார் அப்படின்றவர் தப்புன்னு இல்ல, நான் கேட்கறது இல்லை. பொதுவாக பேரவைத் தலைவர் அது போலதான் நடவடிக்கை மேற்கொண்டாரே தவிர வேறொன்றும் இல்லை. மாண்பு எஸ்பி வேலுமணி அவர்கள் நீங்க பேசுங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, அண்ணா நேரு பேசினாரு, மனசாட்சியோட பேசணும். உங்களை மாதிரி இத்தனை வாய்ப்புகள் இடையில அவர் கொடுத்தாரான்னு சொல்ல. நான் அப்ப எதிர்கட்சி கொறடாவா இருந்தா நிறைய பேருக்கு வாய்ப்பு கேட்கறது கடமை கேட்டோம். ஆனால் பாத்தீங்கன்னா அவர் இப்படி திரும்ப கூட மாட்டார், இப்படியே நேராக இருப்பார். எதிர்கட்சி பக்கம் திரும்ப நிறைய பக்கம் டைம்ல சில டைம்ல கொடுத்திருக்கலாம். இதெல்லாம் நடந்ததா? இவ்வளவு வாய்ப்பு கொடுத்தாருன்னா நேரம் சொல்லணும். இப்ப இருக்க சமாளிக்க கொடுத்தாரா? அதெல்லாம் கிடையாது. வேண்டாம் இது கொடுத்து ஏழை எளிய சாமானிய மக்கள் உயர்வரும். உறுப்பினர் எஸ்பி வேலுமணி அவர்கள் நீங்க பேசுங்க. திட்டங்கள் விவாதம் வேண்டாம், உட்காருங்க உட்காருங்க. வேண்டாம் 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 விவாதம் வேண்டாம். பல்கலைக்கழகத்துறையில் மறுமலர்ச்சி வேண்டாம் உட்காருங்க. பல்கலைக்கழகங்கள் பல கண்டு உயர்கல்வித்துறையில் உச்சம் தொட்டு வரலாற்று சாதனைகள் படைத்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், அம்மா அவர்களின் சிந்தனைக்கு செயல் வடிவம் கொடுக்கும் வகையில் தாலிக்கு தங்கம் மற்றும் உதவித்தொகை, தொட்டில் குழந்தை திட்டம், மழைநீர் சேகரிப்பு திட்டம், மகளிருக்கு உள்ளாட்சிகளில் 50% இடஒதுக்கீடு, மாணாக்கர்களுக்கு காலனி முதல் மடிக்கணினி வரை விலையில்லாத அரிசி, உலகமே வியக்கும் அம்மா உணவகம், வீடுகளுக்கு 100 யூனிட் மின்சாரம், விசைத்தறிக்கு 750 யூனிட் மின்சாரம், கைத்தறிக்கு 200 யூனிட் மின்சாரம், கிராமப்புற மகளிர் மேம்பட கறவை மாடு, வெள்ளாடுகள், நாட்டுக்கோழி குஞ்சுகள், தமிழகத்தின் ஜீவாதார பிரச்சனையான பொன்னிநிதி காவேரி, புதிய அரசின் முதலமைச்சர், அம்மா உணவு உட்பட அம்மா கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் மீண்டும் தொடர் திட்டங்களாக அறிவித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் போற்றுதலுக்குரிய சி ஜோசப் விஜய் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோர் வழியில் அன்பை பெற்றவரும், இன்றைய முதலமைச்சருடைய அன்பை பெற்றவரும், எல்லாருடைய அன்பை பெற்று ஆதரவையும் பெற்று வரலாற்று சிறப்புமிக்க தமிழ்நாடு சட்டப்பேரவையை தகைசால் மாண்புடன் வழிநடத்தி செல்லும் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, பேரவை வழிநடத்த உறுதுணையாக இருக்கக்கூடிய சட்டப்பேரவை துணைத் தலைவர்களுக்கும், அதே போல மாண்புமிகு அரசு கொறடா அவர்களுக்கும், சட்டப்பேரவை
எங்களது கழக துணைத் தலைவர் அவர்களுக்கும் எங்களது கழக கொறடா அவர்களுக்கும் 17வது சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மூத்த மற்றும் இளைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்காக தேர்தல் பணியாற்றி பிரச்சாரம் செய்த எங்களது கூட்டணி கட்சி தலைவர்கள், பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும், முன்னாள் தலைவர் தம்பி அண்ணாமலை அவர்களுக்கும், அதே போல பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும், தமாக தலைவர் GK வாசன் அவர்களுக்கும், என்னுடைய கோவை மாவட்ட மக்களுக்கும், என்னை 5வது முறையாக தேர்ந்தெடுத்த தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கும், எனக்காக அல்லும் பகலும் தேர்தல் பணியாற்றிய அதிமுகவுடைய நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், தோழமை கட்சி நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கழகத்தை ஆரம்பித்த போது அவரது தலைமையேற்று எங்கள் பகுதியிலே கழகத்தை ஆரம்பித்து பல பொறுப்புகள் வைத்த என்னுடைய அரசியல் வழிகாட்டி என்னுடைய தந்தை, மறைந்த என்னுடைய தந்தை E.A. பழனிசாமி அவர்களுக்கும் எனது நன்றி தெரிவித்துக் கொண்டு, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மானிய கோரிக்கை பேசுவதற்கு முன்பாக, தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சிதன் மெய்வருத்த குளிதரும் என குரல் வரியில் கேட்பேன். உழைப்பால் உயர்ந்த கோவை மாவட்ட மக்களுக்கும் என்னுடைய தொண்டாமுத்தூர் தொகுதி மக்களுக்கும் சில முக்கியமான பிரச்சனை மட்டும் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். ஏன்னா நாங்களும் கடந்த 5 ஆண்டுகளாக எதிர்கட்சியாக இருந்தோம். இப்போ எதிர்கட்சியாக இருக்கவே சில கோரிக்கைகளை வைக்கிறோம். நம்முடைய அரசு முதலமைச்சர் அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய கோவை மாவட்டத்தில் கழக ஆட்சி இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 2011 2021 வரை 50 ஆண்டுகளாக வளர்ச்சியை கொடுத்தோம். மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்த கோவை மாவட்டத்தை மாற்றி அமைச்சோம். கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாலைகள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருச்சி ரோடு, அவினாசி ரோடு, தொண்டாமுத்தூர் ரோடு, பாலக்காடு மெயின் ரோடு, பொள்ளாச்சி ரோடு, சிறுவாணி ரோடு, சத்தி ரோடு, இதுதான் முக்கியமான சாலைகள். எல்லா சாலைகளும் அகலப்படுத்தப்பட்டு அதிகமான பாலங்கள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 1621 கோடியில் அவினாசி ரோட்டில் 10 கிலோமீட்டருக்கு தமிழ்நாட்டிலே எங்கேயுமே அந்த பாலம் கிடையாது. நம்முடைய கழக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது அந்த திட்டம் முழுமையாக பார்த்தீங்கன்னா கழக அரசுடைய நிதியிலிருந்து, மத்திய அரசு நிதி கிடையாது, முழுமையாக அந்த பாலம் கட்டப்பட்டிருக்கிறது. அதே போல எல்லா சாலைகளும் பாலங்கள், அதே போல 6 புதிய கல்லூரி, அதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு கூட்டுக்குடிநீர் திட்டங்கள், எங்க தொண்டாமுத்தூர் தொகுதியில் 130 கோடி கூட்டுக்குடிநீர் திட்டம் அம்மா கொடுத்தாங்க. அம்மா இருக்கும்போது அதுக்கு போல 3ஆம் கூட்டுக்குடிநீர் திட்டம். அதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு நொய்யல் புனரமைப்பு 230 கோடி, ஸ்மார்ட் சிட்டியில பாத்தீங்கன்னா எல்லா குளங்கள் மேம்பாடு, இப்படி பல்வேறு திட்டங்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோவை மாவட்டத்தை மாற்றி அமைச்சோம். ஆனால் அதுக்கு பின்னால் வந்த திமுக ஆட்சியில எந்த திட்டமே செய்யல. அது சொன்னா அவங்க சொல்லிடுவாங்க செய்யல. அது நான் சொல்ல பின்னாடி சொல்ல வரேன். அதே பாத்தீங்கன்னா இந்த ஜிடி நாயுடு மேம்பாலம் பேரை மட்டும் அவங்க வச்சாங்க, நாங்க கொண்டு வந்து அந்த பாலத்தை நீட்டிப்பு செய்து அறிவிச்சாங்க. அதுக்கு எந்த நிதி ஒதுக்கல. அந்த திட்டம் கூட பாத்தீங்கன்னா LNT பைபாஸ் வரையில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த அரசு கண்டிப்பா நிறைவேற்றி தர வேண்டும். அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா பில்டிங் நாங்க தான் கட்டணும். அரசு மருத்துவமனைக்கு 290 கோடி ஒதுக்கணும், கலெக்டர் பில்டிங் கட்டணும், எஸ்பிஎஸ் பில்டிங் கட்டணும், எல்லா திட்டமும் நாம தான் கொண்டு வந்தோம். எல்லா பாலங்களும் பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி ரோட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 4 அற்புதமான பாலங்கள், மேட்டுப்பாளைய சாலை ஊட்டி போறதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அற்புதமான, இன்றைக்கு அங்கேயும் 4 பாலங்கள் கட்டி அற்புதமான சாலை, இப்படி பாத்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் செஞ்சோம். திமுக ஆட்சியில் செய்யல. அதை இந்த அரசு செய்து தர வேண்டும் என்று கேட்டு, அதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் முக்கியமான கோரிக்கைகள், சிங்கநல்லூர் முதல் ஒண்டிப்புதூர் வரை உயர்மட்ட மேம்பாலம், காமராஜர் சாலையில் சிங்கநல்லூர் முதல் அவனாசி சாலை சந்திப்பு வரை உயர்மட்ட மேம்பாலம், கோவை LNT பைபாஸ் 6 வழிச்சாலை விஸ்தரிப்பு, கிரிக்கெட் மைதானம், ஆனமலையார் நல்லார் திட்டம், பாண்டியார் பொன்னம்பலா திட்டம், அதே போல சிப்காட் இதெல்லாம் அறிவிச்சாங்க, விட்டுட்டாங்க. அப்படியே தடகம் சாலையில் லாரி ரோடு சந்திப்பில் மேம்பாலம், அதே போல பாத்தீங்கன்னா தொண்டாமுத்தூர் அரசு போக்குவரத்து கழகம். அதே போல முக்கியமான கோரிக்கை பாத்தீங்கன்னா இது கூட அவங்க நான் பேசி முடிஞ்சதுக்கு பதில் சொல்லிட்டு, நீண்ட கால 60 ஆண்டு கால பிரச்சனை அத்திக்கடவு வனாஸ் திட்டம் கழக ஆட்சியில நாங்க செஞ்சோம். முழுமையாக இதுக்கு முன்னால் பாத்தீங்கன்னா 60 ஆண்டு காலமா போராடி இருக்கிறோம். நாங்களும் உண்ணாவிரதம் இருக்கோம், அவங்களும் இருந்திருக்காங்க, அவங்க முதலமைச்சர் எல்லாம் வந்து கலந்துருக்காங்க. ஆனா அந்த திட்டத்தை வந்து நிறைவேற்றியது கழக ஆட்சி. அப்பொழுது முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்கள் இருக்கும்போது அதை அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் முழுமையான நிதி எடப்பாடியார் இருக்கும்போது நாங்கெல்லாம் போய் கேட்டு அதை அறிவிச்சு இன்னைக்கு அந்த திட்டத்தில் தண்ணி வருது. 2ஆம் திட்டம் அத்திக்கடவு 2ஆம் திட்டம். அந்த திட்டத்தை வந்து அப்ப நாங்க அறிவிச்சோம். அந்த திட்டத்தை 5 ஆண்டுல நீங்க ஒண்ணுமே பண்ணல, கிடப்பில போட்டீங்க. சொல்லித்தான் ஆகணும்.
நீங்க 5 வருஷமா அதை செய்யல. இப்ப இருக்கக்கூடிய அரசு முதலமைச்சர் செஞ்சு தரோம் தான் கேட்கிறோம். அதே போல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான பிரச்சனை, அந்த அத்திக்கடவு திட்டம் 2ல எங்களுடைய தொண்டாம் தொகுதியில் கூட 86 குட்டைகளுக்கு தண்ணி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே போல மேட்டுப்பாளையம், கவுண்டம்பாளையம், பெருநாய்க்கும்பாளையம், அவனாசி, சூலூர், சுல்தான்பேட்டை இந்த பகுதிக்கெல்லாம் தண்ணி வரக்கூடிய விடுபட்ட குளங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை செய்து தர வேண்டும். அதே போல மனித வனவிலங்கு மோதல்கள், இது எங்க தொகுதியில் நிறைய உயிர்கள் போயிட்டு இருக்கு. காலையில் கூட அந்த பிரச்சனை நம்ம நீலகிரி மாவட்டத்தில் அந்த பிரச்சனை வந்தது. புலிகள் தாக்கி 2 பேர் இறந்துட்டாங்க. கண்டிப்பா அதுக்கும் நடவடிக்கை எடுக்கணும். எங்களுடைய தொகுதி மட்டுமல்ல, நீலகிரி, கோவை மாவட்டம், பல்வேறு மாவட்டம் அந்த பிரச்சனை, குறிப்பாக தொண்டாமுத்தூர் தொகுதியில், அதே போல கவுண்டம்பாளையம், கிணத்துக்கடவு, மேட்டுப்பாளையம் பகுதியில் இருக்கு. யானைகள் பார்த்தீங்கன்னா அதிகமா உள்ள வருது, ஊருக்குள்ள வருது, உயிர் சேதமாகுது. இது கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டருக்கு பாத்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் பாத்தீங்கன்னா ரயில் தண்டவாளத்தை வச்சு இரும்பு தடுப்பு அமைச்சிருக்காங்க. அதே போலதான் அந்த கோரிக்கை தான் வைக்கிறோம். அதை கண்டிப்பா செஞ்சு தர வேண்டும். அதே போல காட்டு பன்றிகள் பாத்தீங்கன்னா விவசாய நிலத்தில் கடுமையா எல்லா பயிர்கள் போல சேதம் பண்ணிட்டு இருக்குது. இதுக்கு எங்களுடைய ஆட்சி இருக்கும்போது பாத்தீங்கன்னா சுடுறதுக்கு ஒரு சட்டம் போட்டோம். ஆனா அதிகாரிகளை சுட வேண்டிய அந்த வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு மற்ற மாநிலத்தில் பாத்தீங்கன்னா இன்றைக்கு 1 வருடத்துக்கு காட்டு பன்றிய பாத்தீங்கன்னா வனவிலங்குகள் இருந்து அதை நீட்டி விலக்கு செய்து கொடுத்திருக்காங்க. அதுபோல் மத்திய அரசிடம் வலியுறுத்தி, இது முக்கியமான பிரச்சனை. ஏன்னா விவசாய நிலங்கள் போல கடுமையா பாதிக்குது. ஒரு முறை அந்த காட்டு பன்றி குட்டிகள் என்றால் கிட்டத்தட்ட 10 இருந்து 20 குட்டி போடுது. ஊருக்குள் வரக்கூடிய அந்த காட்டு பன்றியை சுடுவதற்கு அந்த அனுமதியை நீங்கள் பெற்று தர வேண்டியது முக்கியமான பிரச்சனை, செய்து தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல மெட்ரோ ரயில் திட்டம், இது முக்கியமான திட்டம். பாத்தீங்கன்னா கோவை மதுரைக்கு இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது. கழக ஆட்சியில் 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது டிபிஆர் தயார் செய்ய. அதே போல அந்த திட்டத்தை முந்தைய ஆட்சி கூட எங்க மாவட்டத்தில் 2 சாலையில், அவனாசி ரோடு, சத்தி ரோடுக்கு அதை எடுத்தாங்க. அதே போல இன்றைக்கு மத்திய அரசு பாத்தீங்கன்னா 20 லட்சத்துக்கு குறைவு என மத்திய அரசு திட்டத்தை கைவிட்டு இருக்குது. 2011 கணக்கின்படி தான் 20 லட்சம் மக்கள் தொகை. இன்றைக்கு 45 லட்சம் கோவையில் இன்னைக்கு மக்கள் தொகை இருக்குது. ஆகவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா மத்திய அரசு இந்தூர், ஆக்ரா, பாட்னா, போபால் வடமாநில நகரில் 20 லட்சத்துக்கு குறைவா இருக்கிற அந்த பகுதிக்கு மெட்ரோ ரயில் கொடுத்திருக்காங்க. ஆகவே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக மத்திய அரசுடன் பேசி மெட்ரோ ரயில் திட்டத்தை கோவைக்கும் மதுரைக்கும் கொண்டு வர வேண்டும். அதே போல கடந்த ஆட்சியில் 2 ரோடு தான் எடுத்திருக்காங்க. எங்க கோவை மாவட்டத்தில் பாலக்காடு, பொள்ளாச்சி, மேட்டுப்பாளையம் அந்த சாலைகளும் சேர்க்கப்பட வேண்டும் என்று கேட்டு, அதே போல விமான நிலைய விரிவாக்கம் நாங்க எங்களுடைய ஆட்சி கலையாட்சி இருக்கும்போது கிட்டத்தட்ட 627 ஏக்கர் நிலம் நாங்க கையப்படுறதுக்கு நிதி ஒதுக்கணும். அதே போல கடந்த ஆட்சியில் அது அப்படியே பெண்டிங்கா போயிருச்சு. நிலம் ஒப்படைக்கல மத்திய அரசுக்கு. அது உடனடியாக இப்பதான் ஒப்படைக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்குது. கண்டிப்பாக விமான நிலைய விரிவாக்கம் உடனடியாக செய்ய வேண்டும். அங்க பாத்தீங்கன்னா நிறைய கார்கோ பிளைட் வரும், அது நிறைய தொழிற்சாலைகள் வரும், வேலை வாய்ப்பு வரும். அது உடனடியாக அரசு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, மேற்கு புறவழிச்சாலை திட்டம் அது பாத்தீங்கன்னா கழக அரசு இருக்கும் பொழுது, அதிமுக அரசு இருக்கும் பொழுது தான் நிலம் எடுத்து கொடுத்தோம். அது ஃபர்ஸ்ட் பேஸ் முடிச்சிருக்காங்க. இன்னைக்கு செகண்ட் பேஸ், தேர்ட் பேஸ் அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. அதையும் நீங்க கண்டிப்பா வேகமாக முடித்து தர வேண்டும் என்று கேட்டு, கேரளா இருந்து வரக்கூடிய நிறைய வாகனங்கள் நீலகிரிக்கெல்லாம் போவதற்கு நல்ல வசதியா இருக்கும். அதே போல இது ஒரு முக்கியமான பிரச்சனை.